ஏப்ரல் 14 முதல் இந்த 4 ராசிக்கு ராஜயோகம் தேடி வர போகுதுங்க. இதில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் சூரியன் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம். சூரிய பகவான் தான் கிரகங்களோட ராஜான்னு அழைக்கப்படுறாரு. ஒருவரோட ஜாதகத்தில் சூரியன் ஆசி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெருகுன்னு சொல்லலாம். தற்போது தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்று மேச ராசிக்குள் நுழைய போகிறாரு இந்த சூரிய பெயர்ச்சி. சில ராசிக்காரவங்களோட வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை விரட்ட போகிறாரு. அவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாங்க. வரப்போகும் ஒரு மாத காலம் அவங்களோட வாழ்க்கை அதிர்ஷ்ட காற்று பலமாக அடிக்க போகுது. இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரவங்க சூரியன் மேச ராசிக்கு செல்வதனால அதிர்ஷ்டமடைய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசிக்காரவங்க கும்பம். சூரியனோட இந்த ராசி மாற்றத்தினால கும்ப ராசிக்காரவங்க சிறப்பான பலனை அடைய போகிறாங்க. நீங்கள் தற்போது அனுபவித்து வரும் மனரீதியான பிரச்சனைகள் நீங்கும். பதட்டம் குறைந்து வாழ்க்கையில் அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் பற்றி இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பொருளாதார நிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். வேலை தேடுறவங்க புதிய வேலையில் நுழைந்து அதில் சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசிக்காரவங்க மேசம். சூரியன் மேச ராசிக்குள்ளே நுழையிறதுனால மேச ராசிக்காரவங்களோட பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். உங்கள் சேமிப்பை சரியான முறையில் பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். இந்த ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க. மன ஆரோக்கியம் மேலோங்குவதனால அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் சந்தித்து வந்த பண கஷ்டத்தை சூரிய பகவான் முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. பல சாதனைகளை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் இதுவரை இல்லாத லாபத்தை அடையும் வாய்ப்புகள் உருவாகும். இதனால் வருமானம் விரைவில் அதிகரிக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்க நிறைவான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அவங்க தங்களோட பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவாங்க. அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் சந்தித்து வந்த பண கஷ்டத்தை சூரிய பகவான் முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. பல சாதனைகள் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் இதுவரை இல்லாத லாபத்தை அடையும் வாய்ப்பு உருவாகும். இதனால் வருமானம் விரைவாக அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க நிறைவான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அவங்க தங்களோட பெற்றோர்கிட்ட இருந்து முழு ஆதரவையும் பெறுவாங்க. அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்க. சூரியன் மேச ராசிக்கு செல்வதனால சிம்ம ராசிக்காரவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த ராசிக்காரவங்க தங்களோட விரும்பிய சாதனைகளை அடைய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் எதிர்கொண்ட முக்கிய தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய உச்சத்தை அடைய அவர்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அவங்க வாழ்க்கையில் முக்கியமான ஆசைகள் ஒன்று இப்போது நிறைவேறும். மாணவர்களுக்கும் பொன்னான நாட்கள் வரவிருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.